Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரிசி ஊற வைக்காம மாவு அரைக்காம அரைச்ச மாவை புளிக்க வைக்காம 5 நிமிஷத்துல இட்லி மாவு ரெடி பண்ணி 10 நிமிஷத்துல இட்லி வேக வச்சு மொத்தமா 15 நிமிஷத்துல சூடான சாஃப்ட்டான இட்லி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நீங்க எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின பேக்கெட்டில் இருக்க அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். கூடவே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் அரை கப் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தால் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வறுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இதை இப்போ கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலந்து விட்டாச்சு. அடுத்து இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா கரைச்சிக்கிட்டேன். எந்த கட்டியும் இல்லாமல் கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. அடுத்து நம்ம இதை எப்போவுமே இட்லி எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி இட்லி தட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றிக்கிறேன். இந்த மிக்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் கூட இல்லை. அந்த டைம்லேயே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன். அடுத்து இட்லியை ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் 10 நிமிஷத்தில். இப்போ இட்லி ஊற்றியாச்சு, வேக வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மெத்தட் தான். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம எடுத்துடலாம் தனியாக. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இட்லியுமே நான் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. பொறுமையாக பிரித்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக எப்படி இட்லி செய்வோமோ அதே மாதிரியே நமக்கு சாஃப்டாக இட்லி கிடச்சிருக்கு. நீங்கள் சமையல் சோடாக்கு பதிலாக ஈனோ பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஒயிட்டாக இருக்கும் இட்லி. இனிமேல் இட்லி மாவு தீர்ந்து போச்சுன்னா கவலையே படாதீங்க. 15 நிமிஷத்தில் சாஃப்டான சூப்பரான இட்லி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.